தெலங்கானாவில் 4 வயது சிறுமியை பள்ளி உதவியாளர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை மீறிய பெண்ணின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மழலையர் பள்ளியில் கழிவறைக்கு சிறுமியை அழைத்துச் சென்ற ஆயா அவரை கண்மூடித்தனமாக உதைத்து தாக்கிய கொடூர காட்சிதான் இது. சிறுமியை பொம்மை போன்று பந்தாடிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் சபூர் நகரில் மழலையர் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் LKG, UKG வகுப்புகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் LKG பயிலும் 4 வயது சிறுமி பாட வேளையின் போது இயற்கை உபாதை கழிக்கச் சென்றுள்ளார். அவரை அதே பள்ளியில் உதவியாளராக பணியாற்றும் பெண் ஒருவர் அழைத்துச் சென்றுள்ளார். கழிவறை சென்று திரும்பியதும் சிறுமியின் உடைகளை ஆயா சரி செய்துள்ளார். அப்போது திடீரென சிறுமியை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். ஒரு கட்டத்தில் வெறி பிடித்தது போன்று சிறுமியை தரையில் தள்ளி அடித்துள்ளார். அப்படியும் ஆத்திரம் தீராதது போல தலைமுடியை பிடித்து ஆட்டி தரையில் ஓங்கி ஓங்கி அடித்துள்ளார். ஆயா ஏன் அடிக்கிறார் என்று தெரியாமல் அந்த குழந்தையும் வாய்விட்டு அழ முடியாமல் வலியால் துடித்துள்ளது. தொடர்ந்து சிறுமியின் கழுத்தை 2 கைகளாலும் நெரித்த பெண் தனது ஆத்திரம் தீரும் அளவிற்கு கொடூரமாக தாக்கியுள்ளார். கொடூரத்தின் உச்சமாக சிறுமியை தரையில் போட்டு உருட்டி எடுத்த பெண் அவர் மீது ஏறி மிதித்துள்ளார். அத்தனை கொடுமைகளையும் பள்ளி அருகே உள்ள குடியிருப்பிலிருந்து ஒருவர் தனது செல்போன் மூலம் படம் பிடித்துள்ளார். அந்த வீடியோவை இணையத்தில் பதிவிட்டு சம்பந்தப்பட்ட பள்ளி உதவியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். வீடியோ இணையத்தில் வெளியாகி தெலங்கானாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அத்துடன் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோ அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் சம்பந்தப்பட்ட பள்ளி உதவியாளரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 வயது சிறுமியை ஈவு இரக்கமின்றி தாக்கிய பெண் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.